இறையேசுவில் அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரையுள்ள இறை வார்த்தைகளில் திருச்சபை தாயானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய 2 மிகப்பெரிய அற்புதங்கள், 2 பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுப்பதையும் செவிடனுக்கு கேள்வி கொடுப்பதையும், அதற்கு பின்னதாக தன்னை தேடி வந்த பல மக்களிடையே அவர்கள் மீது பரிவு கொண்டவராக, ஏதோ அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று எடுத்து எம்புவதை நாம் இன்று காண்கிறோம். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் நமக்கு பணிவிடை புரிய, ஆன்மீக காரியங்கள் புரிய, நமது வேதனைகளை கேட்க, நம்முடைய கவலைகளுக்கு உடன் இருக்க, நம்முடைய துன்பங்களுக்கு ஆறுதலாக, நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்ற வல்லமை உடையவர்களாக நமக்கு நம்முடைய ஃபாதர்ஸ் வேண்டும், சிஸ்டர்ஸ் வேண்டும் என்று நாம் கூறுவது உண்டு, நாம் புலம்புவது உண்டு. நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் தருவார் யார் என்று வேதனையோடு இருக்கிற சூழல்கள் கூட உண்டு. இது இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வேதனையாகவும் இருக்கிறது. என்னுடைய மக்களுக்கு பணிவிடை புரிய யார் இருக்கிறார்கள்? எசேயா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள் நாம் இன்று 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். இங்கு எசேயா இறைவாக்கினரை பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி இதுதான்: என் பணிக்காக யார் போவார்? யார் என்னுடைய பணிக்காக போக இருக்கிறார்கள்? இதோ பறந்து விரிந்திருக்கின்ற இந்த உலகில் எனக்காக பணிவிடை செய்ய ஆட்கள் தேவையாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய குரலை கேட்ட எசேயா இறைவாக்கினர் சொன்னார், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று. இன்று அதே குரலை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இங்கு அறுவடை மிகுதியாக இருக்கிறது. மக்கள் ஏராளம் வேதனையிலும் கவலையிலும் கண்ணீரிலும் பார்வையற்றவர்களாகவும் செவிடர்களாகவும் தீயாவினால் அலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கிற போது இவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக, மறுமொழியாக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒருவரை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த அனுப்பப்பட்டவன் நீயா? அந்த அனுப்பப்பட்டவன் நீயாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உன்னை பார்த்தும் இதே கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார், என் பணிக்காக நீ போவாயா என்று. நமது முதல் வாசகத்தில் லேவியருடைய ஆகமத்திலே, லேவியர் ஆகமத்தில் நாம் காண்கிறோம், ஆரோனை அபிஷேகம் செய்கின்ற கடவுள். ஆரோனை அபிஷேகம் செய்தது போல நம்மை அபிஷேகம் செய்து தனது பணிக்காக ஏற்புடையவராக விரும்புகிறார். பல நேரங்களில் நம்முடைய உள்ளில் எழும்புகின்ற ஒரு கேள்வி உண்டு, இதற்கு நான் தகுதியுடையவனா? இனி நம்முடைய ஃபாதர்ஸை பார்த்து, சிஸ்டர்ஸை பார்த்து நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்டு, இவங்க தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பலருடைய பலரும் இதே சூழல்கள் அனுபவிப்பதுண்டு. பலரும் பலவிதமான கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்து வேறுபாடுகளுக்காக அழகாக பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் வழியாக இன்று 3ஆவது வாசகத்தில் திருச்சபை தாய் நம்மோடு சொல்லித் தருகிறார், ஆண்டவர் தகுதி இல்லாத உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார், தகுதி இல்லாத என்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தகுதியற்றவனாக இருக்கிற யாரெல்லாம் இங்கு இருக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களோ உங்களுக்கு அந்த அழைப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களை யாரையும் ஆண்டவர் அழைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஏனெனில் ஆண்டவர் நான் தனக்காக ஆட்களை அழைக்கிற போது ஒருவன் வந்து ஆண்டவரிடம் சொல்கிறார், ஆண்டவரே, உம்மை பின் செல்ல நான் விரும்புகிறேன் என்று. இப்போது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதில் உண்டு, மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவன் பின்தங்கி சென்றதாக காண்கிறோம். தகுதியுடையவன் என்று நினைத்து கொண்டு ஆண்டவருடைய அருகிலே வருகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். யாரெல்லாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்களோ, இங்கு 12 திருத்தூதர்களை நாம் எடுத்தால் கூட ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். மீனவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, ஒன்றும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டவர்களாக, வறுமையில் வாடியவர்களாக, அறிவு குன்றியவர்களாக, சமூகத்தால் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களாக, வரிதண்டுவனாக இருந்தவர்களை எல்லாரையும் தான் ஆண்டவர் அழைத்தார். எனது பணிக்காக வாருங்கள் என்று அவர் அழைத்தவர்களை அவர் அபிஷேகம் செய்தார், அவர் உயர்த்தினார், அவரது பணிக்காக அனுப்பினார். அன்பானவர்களே, தகுதியற்றவனான என்னை, தகுதியற்றவனான உன்னை, தகுதியற்றவர்களாகின்ற உங்களை ஆண்டவர் இதே அழைப்பை தருகிறார். தகுதி இல்லை என்று உணர்வோடு, ஆண்டவரே, நான் பாபியாக இருக்கிறேன். எசேயா இறைவாக்கினர் தனது பணிக்காக யார் போவார் என்ற குரலை கேட்டு என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு முன்னால் எசேயா இறைவாக்கினருடைய மனதிலே எழும்புகின்ற ஒரு எண்ணம் உண்டு, நான் பாபி, என் நாவு பாப வார்த்தைகளை பேசுகின்ற நாவுடையவன், நான் பாபத்தை பேசுகின்ற மனிதர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த பணிக்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்கிற போது ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து நற்கருணையாகின்ற அந்த நெருப்பை எடுத்து அவரது நாவில் வைத்து அவரை தூய்மைப்படுத்துவதை நாம் காண்கிறோம். எரேமியா இறைவாக்கினருடைய அழைப்பும் வேறொன்று அல்ல. எரேமியா இறைவாக்கினருடைய அழைப்பை நாம் காண்கிற போது ஆண்டவர்
அவரது நாவை தொட்டு, இந்த நாவிலே நான் வைக்கின்ற வார்த்தைகள் நெருப்பாகும் என்று சொல்கிறார். அந்த நெருப்பு இந்த மக்களை எல்லாரையும் எரிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையாகின்ற நெருப்பும், ஆண்டவருடைய உடலும் இரத்தமாகின்ற அவர் நற்கருணையும் நமது நாவிலே வருகிற போது நாம் நிச்சயமாக தகுதியுடையவர்களாக ஆண்டவரால் உயர்த்தப்பட போகிறோம். ஆகையால் அன்பானவர்களே, இது மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் நமது இடையிலே வேதனையுடையவர்களாக, கவலையற்றவர்களாக, அல்லது தேவையில்லாதவர்களாக, எல்லாம் நிறைந்தவர்களாக, மகிழ்ச்சியில், நிம்மதியில், சமாதானத்தில் வாழ்பவர்களாக யாருமே இல்லை. நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்தால் கூட, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்தால் கூட, நாம் பல நேரங்களில் ஆறுதலுக்காக யார் எனக்கு இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிக்கொண்டே இருக்கிறோம். அந்த கேள்விக்கான பதில்தான் ஆண்டவர் இன்று உன்னையும் என்னையும் அழைப்பது. அந்த அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், இதோ அறுவடை மிகுதியாக இருக்கிறது, அறுவடை செய்ய உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை ஆண்டவர் அனுப்புவார். அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்க நாம் தயாராவோம். ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுப்பது வெறுமனே செவிமடுப்பதல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை, அது நமது காதுக்குள் நுழைந்து நமது இதயத்தில் நுழைந்தால் மட்டும்தான் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அன்னை மரியாள் அதை தான் செய்தார். நாம் காண்கிறோம், லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவருடைய தூதர் கபிரியேல் வந்து அன்னை மரியாளுடைய முன்னிலையில் நின்று கொண்டு, அருள்மிக பெற்றவரே வாழ்க என்ற ஆண்டவருடைய வார்த்தையை அவளுக்குள் மொழிந்த போது அந்த வார்த்தை அவள் உள்ளத்தில் நுழைந்தது. நாம் காண்கின்றோம், லூக்கா நற்செய்தி 1:28, அன்னை மரியாள் அதை உள்ளத்தில் இருத்தி தியானித்து கொண்டே இருந்தாள். இந்த அழைப்பு இன்று எனக்கு ஆண்டவர் தருகிற போது, எனது பணிக்காக யார் போவார் என்று கேட்கிற போது, அறுவடை மிகுதி வேலையாட்கள் இல்லை என்று என்னை நோக்கி கேட்கிற போது, இந்த வார்த்தையை உள்ளத்திலே இருத்தி தியானிக்கின்றவர்களாக மாறுகிற போது, அன்னை மரியாள் தியானித்தாள், அதை உள்ளத்திலே இருத்தினாள். லூக்கா நற்செய்தி 1:38 நாம் வாசிக்கிறோம், அன்னை மரியாள் ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கொண்டு, இதோ ஆண்டவரின் அடிமை நான், என்னை உம்முடைய சித்தப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று. அதுபோல நாமும் தகுதியற்றவர்கள் என்று எண்ணுகிற நாம் இந்த வார்த்தைகள் உள்ளத்திலே இருத்தி தியானித்து சிந்தித்து ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற போது, ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தால் நாம் அன்னை மரியை போல, ஆண்டவரே முது சித்தப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு அதை கீழ்ப்படுகின்றவர்களாக, என்றும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலே இருத்துகிறவர்களாக மாறுவோம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தை, உயிருள்ள அந்த வார்த்தை, ஆற்றல் மிக்க அந்த வார்த்தை, செயலாக்கமுடைய அந்த வார்த்தை நமது உள்ளத்திலே இருக்கிற போது, அந்த செயலாக்கமுடைய அந்த வார்த்தை இதோ நோயாளிகளை குணப்படுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆண்டவர் பார்வையற்ற இருவரை குணப்படுத்தினார் என்று இன்று நாம் வாசிக்க கேட்டோம். செவிடனுக்கு கேள்வி கொடுத்தார் என்று கேட்டோம். அந்த செவிடனுக்கு கேள்வி கொடுக்கிற போது குறிப்பாக காண்கிறோம், தீய ஆவியினால் அவன் செவிடனாக இருந்தான். தீய ஆவியை விரட்டுகின்ற வல்லமையை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். இது இந்த வார்த்தையாகின்ற கடவுள் நமக்கு தருகின்ற அபிஷேகம். அது கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்திலே இருத்துகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பெரிய பரிசு. அந்த பரிசோடு ஆண்டவருடைய பணிக்காக போக நாம் நம்மை தயார்படுத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.